ஆமா, உள்ள ஒரு சிலை இருக்குது. இருக்கு இன்னும். வேற கருப்பா தெரியுது பாரு. முருகனை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? குல தெய்வமே முருகர் தான். இந்த ஊருக்கு வந்து குலதெய்வமா வந்து வணங்குறாங்க முருகனை. ஊருக்காரே நினைக்கிறதே குல தெய்வமே இவருதான். இங்க வந்து வேண்டுதல் வந்து பக்தர்கள்லாம் வந்து வேண்டி வருவாங்க இல்லையா? ஆமா. அதெல்லாம் எப்படி வந்தா ஒரு வாரம் 2 வாரம் தான் டைம். 3ஆவது வாரத்துல முடிஞ்சிடும். அப்படியா? இந்த காரியம் எது நினைச்சிட்டு வந்தாலும் அவங்கெல்லாம் வந்து சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லிருவாங்க. எப்படின்னு தெரியல, எல்லாமே வந்து அவருடைய அருள் தான். நாங்க எத்தனையோ ஒரு கோயிலுக்கு போயிருப்போம், ஆனா இந்த மாதிரி ஒரு இதை நாங்க பார்த்தது இல்லை. பாருங்க, வணக்கம் கந்தன் கருணை பக்தர்களே. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குருடிமலை பாலமுருகன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கருடன் இசைவரு கரிய புயலென கமல மணியென உலகோடை கதறி அவர் பெயர் செருகி மனமது கருதி முதுமொழி களை நாடி திருடி ஒரு படி நெருடி எறிவிலர் செவியில் நுழைவன கவி பாடி திரியும் அவர் சில புலவர் மொழிவது சிறிது முணர்வகை அறியேனே. நம்ம குருடிமலை பாலமுருகன் திருக்கோயிலுடைய வரலாறு பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? குருடிமலை முருகன் கோயிலோட வரலாறு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷமா இங்க இந்த இலை இருக்குது. நாங்க வந்து இந்த ஊர்க்காரர் தான். சரி. எங்க தாத்தா முப்பாட்டா தாத்தா பாட்டி எல்லாம் இங்க வச்சு வழிபாட்டு வந்தாங்க. வீடு இல்லாம கல் அடியில வச்சுட்டு வழிபாட்டு வந்துட்டு வந்தோம். வீடு இல்லாம? ஆமா, கல்லு பாறை அடியில வச்சு வணங்கிட்டு வந்தோம். அப்ப 4 இடம் வந்து எங்கனால முடிஞ்ச அளவுக்கு புல்லு சாலை போட்டு அதுல இருந்து அப்புறம் ஓடு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சு வந்துட்டு இருக்கிறோம். அப்பப்ப நாளாக வெளியிலிருந்து ஆள்கள்லாம் வந்து எங்க கோயிலுக்கு நன்கொடை எல்லாம் கொடுத்து அவங்க ஆள் எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு முடிஞ்ச அளவுக்கு கோயில் கட்டுற அளவுக்கு நாங்க வந்துருக்கோம். ஆனா இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வந்து மூலவரோட சிலை வந்து அந்த மலைக்கு கொஞ்சம் மேல இருக்குன்னு. ஆமா, மேலதான் இருந்தது. அது எப்படிங்களா? அது வந்து நாங்க ஆடு மாடு மேய்க்க போகும்போது கண்டுபிடிச்சு இங்க வச்சு எனக்கு வழிபாட்டு. இவருடைய மகிமை மகிமை வந்து எல்லா பக்கத்துலயும் இவங்க மகிழ் இல்லாத இடமே இல்லை. நம்ம என்ன இந்த அருணகிரிநாதருடைய வரலாறு வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இங்க அதுதான் எங்களுக்கு அருணகிரிநாதரால திருக்குறள் பாடி இருக்கிறாரு. 613 பாடல் பாடி இருக்கிறாங்க குருடிமலை முருகரை பத்தி. அருணகிரிநாதரும் முருகரும் இங்க இருந்த மாதிரி ஐதீகம் இருக்குது. 613 பாட்டு பாடி இருக்கிறாங்க அருணகிரி முருகனை பத்தி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்பதான் அது இதே வெளியே வந்துருக்கு. இந்த மலை வந்து முதல்ல வந்து அந்த டேங்க் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் இருந்துச்சாமா. இவர் வந்து சொல்றாரு எப்படி கோவில் வந்து இங்க வந்துச்சு. வாங்க போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆனா சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலைக்கு நடுவுல தான் வந்து முருகன் கோயில் இருக்கு இல்லைங்களா? ஆமா, மலை அடிவாரம். பக்தர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி போவாங்க? முதல்ல கோயில் அங்க இருந்துச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, நாங்க மட்டும் தான் பூஜை செஞ்சுட்டு இருந்தோம். சரிங்கண்ணா. அப்பெல்லாம் முதல்ல கோயில் இருக்குன்னு தெரியாது. சரிங்கண்ணா. தெரிஞ்ச கடைசியில தான் இப்ப ஆளுகாவே வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாங்க முதல்ல கோவில் இங்கதான் இருந்தது. வர்றதுக்கு பயந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க கீழே கொண்டு வந்து இங்க கட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்ப பூஜை நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்குண்ணா. அதுதான் எல்லாம் அவன் செய்யல. எங்க கையில என்ன இருக்கு? அதாங்க சுத்தியும் வந்து ஒரு யானை வருதுன்னு வந்து தெரிஞ்சுமே இந்த மாதிரி முன்னோர்கள் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு.
ஆனால் சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா பயமாக தாங்க இருக்கு. யானையெல்லாம் டெய்லி வருமா? டெய்லி வரும். டெய்லி வந்து ஒன்றும் பண்ணாது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. அது நம்மளை என்ன செய்யுது? எங்களுக்கு ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறார். ஓ, அவரு அதுதான் குருடிமலைன்னு பேர் வந்தது. ஓ, அந்த பாறை தான் குருடிமலைன்னு பேர் வந்துச்சா? ஓ, அவர் இருந்த இடமே இதே தான். அவரு முருகன் வந்து மூலஸ்தானத்துல இருந்த இடமா ஒரு அடையாளமே இருக்குங்க பாருங்க. முதல்ல இருந்ததுக்கு ஒரு அடையாளம். முன்னோர்கள் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி முருகனுடைய உற்சவருடைய சிலை வந்து இங்கதான் இருந்திருக்கு.